ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைனில் ஈஸியாக டைலரிங் கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஈஸியாக டைலரிங் கற்றுக்கலாம். என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போன வீடியோவில் கேர்ள்ஸ் வெஸ்ட் எப்படி ட்ரா பண்ணி எப்படி கட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நம்ம அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புரியலைன்னா வீடியோவை 1க்கு 2 தடவை நீங்கள் திரும்பி திரும்பி பாருங்கள். ஈஸியாக தான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். யார் வேணாலும் ஈஸியாக டைலரிங் கற்றுக்கலாம். அவ்வளோ கிளியராக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம கேர்ள்ஸ் வெஸ்ட்டு கட் பண்ணோம். இப்போ அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 1/2 இன்ச்சை ஒரு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு கீழே நம்ம 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம். அதையும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த சைடுமே 6.5 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 1/2 இன்ச். அப்புறம் அடுத்து கழுத்தும் ஆம்கோலும் நம்ம அடிக்கணும். இந்த ஆம்கோல் ஒன்று கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா இதையே அப்படியே 2ஆக மடித்து நம்ம 1/4 இன்ச்சில் மடித்து தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் சின்னதாக மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஆம்கோல் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். கழுத்தையும் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். இல்லைனா இதே மாதிரியே நம்ம மடித்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப மடிக்க வேணாம், சும்மா சின்ன 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சா போதும். இப்போ கழுத்து நான் ஷோல்டரில் கொஞ்சோண்டு ஜாயின் பண்ணாமல் விட்டுருக்கேன், ஏன்னா கழுத்து அடிக்கிறதுக்காக. இப்போ இந்த சைடு கழுத்துலேருந்து நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிப்போம். கழுத்தையும் இதே மாதிரியே இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடித்து அடிக்கலாம். ஃபுல்லாக 2 நெக்கையுமே ஜாயின் பண்ணி நேராக அடிச்சிடுங்க.
நெக்கை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டரை நம்ம கொஞ்சோண்டு ஷோல்டரில் இடம் விட்டுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுத்தும் ஆம்கோலும் படித்து தைச்சிட்டோம். இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். சைடு வந்து நம்ம 1/2 இன்ச்சு தான் விட்டுருந்தோம். சைடு ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணுறப்ப எந்த அளவு தைக்கிறதுக்காக நம்ம விட்டோமோ அதே அளவில் தான் நம்ம தைக்கணும். அளவு மாறிச்சுன்னா நமக்கு ஃபிட்டிங் வந்து சரியாக வராது. அதனால் நம்ம தையலுக்காக நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச்சில் அடிங்க, இல்லை 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் அடிங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் அடிக்கிறோம், கழுத்து அடிக்கணும், சைடு அடிச்சுட்டு கீழே மடித்து தைச்சிட்டு கேர்ள்ஸ் ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். கேர்ள்ஸ் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. நெக்கு, ஆம்கோலு, சைடு, கீழே இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஃபினிஷிங்லாம் நல்லா நீட்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.